எந்த அளவுக்கு என்னிடத்துல அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்குது. அந்த அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்குது. நாங்க யாரும் அதை மறக்கல, ஆனா மறந்து வாழ்றோம் சகோதரர்களே. அந்த மறதியோடு நாங்க யாரும் கபருக்கு வைத்திடக்கூடாது. அந்த மறதியோடு யாரும் கபருக்கு வைத்திடக்கூடாது. அந்த மறதியோடு எங்களை கபருக்கு கொண்டு வைத்தா அதுல மகா பெரிய விளைவுகளை நாங்க சந்திக்க வேண்டிய நிலப்பாடு உண்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி மக்கள் பார்க்கிறாங்க, கீழே ஒரு ஆள் பேஸ் குழுவுது, ஒரு ஆள் குனிந்து அந்த பேச தூக்குறாரு, அதுல காசு இருக்குது, ஐடென்டி இருக்குது. ஆனா பக்கத்தில் இருக்கிற கேமராவை கண்டுட்டாரண்டா தட்டி என்ன செய்வாரு, அந்த பேச புறக்கிறத போல கொடுப்பாரு, கீழே விழுந்ததை கண்டதை போல கொடுப்பார். ஏன் தெரியும், நான் எடுத்துட்டு அங்கால போக இங்கால கேமராவை செக் பண்ணுவாங்க, என்ன வந்து பிடிப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஞாபகம் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனை எங்கட உள்ளத்துல வருமாக இருந்தா எங்கட வாழ்க்கையில நலவு நடக்கிறது இரண்டாவது, ஆனா பாவம் நடக்காது. அல்லாஹ்வுக்கு வழிபடுறது இரண்டாவது, அவனுக்கு மாறு செய்ய மாட்டோம். அதனால மேலான சகோதரர்களே, எப்ப இந்த சிந்தனை இல்லாம போகுமோ, எப்ப அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனை இல்லாம நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கிறேன், அவனிடத்திலே போறேன். சகோதரர்களே, பெரியார்களே, மக்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்க அல்லாஹ் இடத்திலிருந்து வந்தோம், அவனிடத்துல போகிறோம், அவன் தான் ஹயாத்தை தந்தான், அவன் தான் மௌத்தாக்க போறான் என்று தெரியும். ஆனால் நாங்க மூணாக பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, ஒரு கூட்டம் அதை உணராம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கூட்டத்துக்கு தெரியும், ஆனா பொதுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதுல கவனீனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கபரு மௌத்து சக்கராத்து வரட்டும் பார்ப்போம் என்ற ஒரு கூட்டம் வாழ்றோம். இன்னொரு கூட்டத்துக்கு தெரியும், ஆனா தெரியாததை போல நடிச்சு கொண்டு வாழ்றோம். மௌத் இருக்குது, சக்கராத் இருக்குது, பாவத்துடைய விளைவுகள் இருக்குது, பாவத்துடைய தண்டனை பயங்கரமானது. இன்னைக்கு சிரிச்சு கொண்டு தவறு செஞ்சா நாளைக்கு அழுது கொண்டு தண்டனை பெற வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும் என்று தெரியும், ஆனாலும் தெரியாததை போல வாழ்றோம். தெரிஞ்சு கொள்ளவும் சிலருக்கு விருப்பம் இல்லை. ஏன் தெரிஞ்சா அமல் செய்யணும், அதனால தெரியாது என்று தப்பிடலாம். யாரும் இந்த காரணம் காட்டலாம். எல்லாருக்கும் தெளிவான முறையில எல்லாம் இந்த காலத்துல சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய ஞாபகத்துடைய விடயத்துல ஒரு மனிதன் பொதுபோக்காக வாழ்வானண்டா இரண்டாவது அவனுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா, அவன் தன்னை மறக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகிறோம், தன்னுடைய சிந்தனை இல்லாத ஒரு நிலைமை உண்டாகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த கூட்டத்துல நீங்க யாரும் ஆகிறவானம். சூரத்துல் ஹஷ்ர்ல அல்லாஹ் ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون لا يستوي أصحاب النار وأصحاب الجنة. سبحان الله. அல்லாஹ் என்ன சொல்றான், மனிதர்களே, அல்லாஹ்வை மறந்த, அல்லாஹ்வுடைய zikr மறந்த ஒரு கூட்டம் உலகத்துல வாழ்றாங்களே, அந்த கூட்டத்தை போல நீங்க ஆகிரவான, அந்த பட்டியல நீங்க சேர்ந்துறவான. லா தன்சா இல்லா தன்சா zikruல்லாஹ். தஃசீர்ல எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் ஒரு கூட்டம் வாழ்றாங்க, அவர்களை போல நீங்க ஆகிராதங்க. அப்படி ஆகிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா, உங்களை பத்திய கவலை உங்களுக்கு வராது. ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும். நீங்க உங்களை மறந்துடுவீங்க, நீங்க உங்களை மறந்துடுவீங்க. நான் யாரு, நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்க போறேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன், இந்த சிந்தனை உங்களோட உள்ளத்துல வராது, இந்த கவலை உங்களோட உள்ளத்துல வராது. ஏனோ தானோடு வாழ்ந்துட்டு போயிருவீங்க. இப்படி வாழ்ந்துட்டீங்கடா நீங்க பேரளவுல முஸ்லீமாக இருப்பீங்க, நீங்க உங்களோட ஐடென்டிட்டியில முஸ்லீமா இருப்பீங்க, உங்களோட பாஸ்போர்ட்ல முஸ்லீமா இருப்பீங்க, மக்களுடைய பார்வையில நீங்க முஸ்லீமா இருப்பீங்க. ஆனா நீங்க அல்லாஹ்ட்ட வரக்குள்ள உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், ஒரு பாசிக்காக வருவீங்க. அல்லாஹ்ட்ட வரக்குள்ள ஒரு நயவஞ்சகனாக வருவீங்க. அல்லாஹ்வுடைய அடிமை, ஆனா அடிமை என்று நடித்தவரை போல வருவீங்க. அதனால அந்த கூட்டத்தை நீங்க ஆகிறாதங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னை பற்றிய கவலை ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம். ஒவ்வொருத்தரும் உள்ளத்தால யோசிங்க, எந்த அளவுக்கு என் உள்ளத்தில் என்ன பற்றி கவலை இருக்குது. அல்லாஹ் சொல்றான், இப்படி யாரு தன்னை பற்றிய கவலை இல்லாம உலகத்துல வாழ்ந்துட்டாங்களோ இவருடைய ஒதுங்கும் தலம் நரகம். இவர் நரகம் போனாருண்டா நரகவாதியும் சுவர்க்கவாதியும் சமனாக மாட்டாங்க. நல்லவர்கள், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோட வாழ்ந்தவர்கள், உலகத்துல மனோச்சைக்கு மாறு செய்கிறவர்கள், இவர்கள் போற இடமும் அல்லாஹ்வை மறந்த தன்னுடைய கவலை இல்லாமல் ஏனோ தானோடு உலகத்துல வாழ்ந்த பாவியும் போற இடம் சமனாகாது என்று குர்ஆன் சொல்லுது.
அதனால மேலான சகோதரர்களே, இந்த சுருக்கமான வாழ்க்கையில கொஞ்ச காலம் வாழ போறோம். இன்றைக்கு இருக்கிறவர் நாளைக்கு இல்ல, நேற்று இருந்தவர் இன்றைக்கு இல்ல. அதனால மேலானவர்களே, என்ன பற்றிய கவலை என் உள்ளத்தில் உண்டாகணும். நான் என்ன செய்றேன்? ஹாசிபு கபல அன் துஹாசிபு. சஹாபாக்கள் இந்த கவலையோடு உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஜனாஸாவை அடக்கிட்டு வந்து சஹாபாக்கள் கேட்டாங்க மகள் ஹப்ஸா இடத்துல, ஹப்ஸா உங்களோட வாப்போட உடம்புல சவுக்கு அடையாளங்களை பார்த்தோமே ஜனாஸா குளிப்பாட்டக்குள்ள, உங்களோட வாப்புக்கு தண்டனை கொடுக்கிற அளவுக்கு உலகத்துல சக்தி வாய்ந்தவர் யாரு? ஹப்ஸா எடுத்தோன்னே என்ன சொன்னா தெரியுமா? என் வாப்போட ரகசியத்தை மௌத்து வரைக்கும் பாதுகாத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். ஏன் தெரியுமா? சொன்ன என் வாப்பா ஒவ்வொரு நாளும் இரவேல தூங்க கொள்ள கண்ணிடத்துல தானே கேள்வி கேட்பாரு. காலையில எழுமிடத்துல இருந்து இரவு தூங்கும் வரைக்கும் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தின விடயத்துல, அல்லாஹ் தந்த ஞாபகங்களுக்கு வழிபட்ட விடயத்துல, அவனை சந்தோஷப்படுத்தின விடயத்துல, அவனுடைய கட்டளைகளுடைய விடயத்துல எத்தனைய செஞ்சிருக்கிறாய், எத்தனைய விட்டிருக்கிறாய். எதை செய்ய கிடைச்சிட்டோம் அதுக்கு என் வாப்பா அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவாரு. எதை விடுபட்டுட்டோம் அதுக்கு தனக்கு தானே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்.